என்ன செய்வது? அவர் கற்ற சத்தியமெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறேன். இறைவா, சத்தியம் கொடுத்திருக்கிறேன். என் மனமானது போலே என் மனைவி மனமாக வேண்டும். என் மனமானது போலே இந்த வழியில் நான் போகும்போது இந்த வெள்ளப்பிள்ளையாரே இல்லை. இப்ப நான் மறுபொழுது இந்த வெள்ளப்பிள்ளையார் அமர்ந்திருக்கிறது. விளக்கப்பிரமானே வினைகளை வேறறுக்க வத்தகனே அல்லல்வோம் வல்வினை போவோம் அன்ன வயிற்று தந்த தொல்லை போம் போரா துயரம் போல் நல்ல குணமான் கோபுரத்தில் வீட்டிற்கு கணபதி நீங்களாம். என் மனம் எப்படி உறுதிப்படுத்தி நான் நிர்ணயம் செய்ததும் நான் உண்மையை சொல்லும் போது என் மனைவி உண்டாட்டினாங்க. என் மனம் பொழுது மனம் மாற வேண்டும். அப்படி மனமாறிவிட்டால் உள்ள வடை கட்டி இருக்கும் இந்த பிள்ளையாருக்கு நான் கல்லால கொட்டை கட்டி வைக்கிறேன். பகவானே, இது மனத்திற்கு செல்கிறேன். அம்மா மைக்கு மேல, அம்மா மைக்கு மேல பாருமா. சாமி, என்ன ஆயிட்டது சாமி? ஆஜனம் அழிந்தது சிவனையாரை போய் நமக்காக அவதூறு வந்தேன். அவர் என்ன சொன்னா, என்ன சாமி செய்த? இந்த உலகத்துல மனிதர்கள் சாப்பிட மாட்டான் கறியில தூரானே சொன்னேன். அது வேண்டாம் என்று சொல்லிட்டான். எதுவுமே வேண்டாம் என்றார் சாமி. அனைத்து காய்கறிகள் வேண்டாம் என்றார். நான் அதுக்கு என்ன வழி சொல்றேன் தெரியுமா? என்ன செய்தீர்கள்? இளமனிதன் கறி வேணும் என்று சொல்லுகிறார். இளமனிதன் கறி வேணுமா? இளமனிதன் கறியா? ஆமா சாமி. சிவனடியாரா இருந்தும் இளமன்னன் பிள்ளைக்கறி வேணும் என்று சொல்றாராமா. பிள்ளைக்கறியா சாமி? எங்கே செல்வது சாமி? பிள்ளைக்கறிக்கு பிள்ளைக்கறி தருவேன்னு சர்ச்சை போயிட்டு அதை நான் மறக்கக்கூடாது. எப்படி ஆனாலும் அதனுடைய செய்யலாட்டும். நீ இப்பொழுது காசு பணத்தை கொஞ்சம் தாராயொடி பெண்ணே கடலிலே வாங்குவாரி. காசு பணத்தை கொஞ்சம் தாராயொடி பெண்ணே கொஞ்சம் அதாவது நம்ம அரமனை இடத்துல அந்த பொன்பொருளை ஒரு மூட்டை கட்டி கொடு. நான் கொண்டு போய் செஞ்சு யாராவது 7 குழந்தைகள் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தை நான் கிடையாது போயிட்டாங்க. சாமி, காசு பணம் பொன்பொருள் வேணுமா? ஆமா. வேற என்ன எங்காச்சும் என்று வாங்கி வருகிறீர்களா சாமி? நம்ம இடத்தில் இல்லாத காய்கறியா? நம்ம தோட்டத்தில் இல்லாத காய்கறியா? நம்ம தோட்டத்தில் இல்லாத பொன்பொருளா? நம்ம சாமி, என்ன ஆச்சரியமா இருக்கிறது. வெளியில சென்று வாங்க வேண்டுமா? நம்ம இடத்தில் இல்லையா?
நம்ம இடத்துலதான் இருக்கின்றது சுவாமி. நம்ம இடத்தில் வைத்துக் கொண்டு வேற இடத்தில் வாங்கி சென்றார். பார்த்தவர்கள் என்ன நினைப்பார்? நீ என்ன சொல்கிறாய்? சாமி நம்ம தோட்டத்துல காய்கறி இருக்கு. இருக்குது சாமி. அப்ப அந்த காய்கறியை வறுத்து சமைக்கலாமா? சமைக்கலாமே சாமி. சாமி அப்படியெல்லாம் வேண்டாம் சாமி. அங்கெல்லாம் போய் அலைய வேண்டாம். பொன்பொருள் கொடுத்த பிள்ளைகளை வாங்க வேண்டாம் சாமி. நம் குழந்தை இருக்கிறதல்லவா சாமி. நம் குழந்தை சீதாவதி இருக்கிறோம். ஆமாம் சாமி. நம் குழந்தை இருக்கும் பொழுது அடுத்தவன் குழந்தையை கொண்டாது எவனுக்கு 7 குழந்தை கொடுத்தாலும் உயிரோட ஒரு குழந்தை கொடுப்பார்களா சுவாமி? நம்ம குழந்தையவே சமைத்து அறுத்து விடுவோம் சாமி. நம்ம குழந்தை இருக்கும் பொழுது அடுத்த குழந்தை எதற்கு சாமி? வேண்டாம் சாமி. அப்படி சாமி சாமி இந்த வார்த்தை சொல்வாங்க என்று நான் நினைக்கவே இல்லை. எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. அறுப்பதற்கு கொடுப்பார்களா? நம்ம தோட்டத்தில் கறி இருக்கு, அடுத்த தோட்டத்தில் காய்கறி கேட்பாங்க. நம்ம குழந்தைய அறுப்போமா? இது உண்மைதானா? உண்மைதான் சாமி. சத்தியமாக. அப்படியா? சாமி தங்காட்டா பரவாயில்லை. என் மனம் எப்படியோ அப்படி ஒரு மனம் ஆகிவிட்டது. சரி, அப்படி என்றால் நான் குழந்தையை அழைத்து வருகிறேன். இசைஞானம் எனக்கெடுத்தேன் நான் முதலாய் பாடி வந்தேன். இசைஞானம் எனக்கெடுத்த நான் முதலாய் அசையாத கல் போன்ற உள்ளங்களும் அழகில் மயங்கி ஒன்றும் செய்வானே. அசையாத கல் போன்ற உள்ளங்களும் அழகில் மயங்கி ஒன்றும் செய்வானே. முதலாய் உங்கள் எத்தனைக்கு புகழேந்தோ பாடி வந்தேன். இறைவா இசைஞானம் எனக்கெடுத்த நான் முதலாய் பாடும் குரல் வளம் அமைந்தவன் நீயல்லவா பனிமலையில் வாழும் பார்வதியும் பாடும் குரல் வளம் அமைந்தவன் நீயல்லவா பனிமலையில் வாழும் பார்வதியும் முதல்வம் முழுவதும் கேட்டு மகிழ்வதும் அருள் அல்லவா முழுவதும் கேட்டு மருந்தும் அல்லவா மராயன் குணவாழும் முருகா பேரழகா குமராயன் குணவாழும் முருகா பேரழகா இசைஞானம் எத்தனைக்கு புகழேந்தோ பாடி வந்தேன். முருகா இசைஞானம் எனக்கெடுத்த நான் முதலாய். அவைசருக்கு கைவொட்டி அறிவென்ன உணவூட்டி முத்தமிழுக்கு வித்திட்ட முதியோர்களே, பெருமை நிலநாட்டு பேர்மை கொண்டவர்களே, பெரியவர்களே, கிழக்கு வனத்தை கிழித்துவிட்டு விளக்குழி வீதியில் கொண்டு வரும் சூரியனைப் போல கிண்ணத்தில் சுரடுத்து உன்னடா என் ராஜா என்று பாசமுடன் அரவணைக்கின்ற இனிய தாய்மார்கள், சரியான சேத்திரம் அடைத்த சரியான விடீனமாய் நாளிலே காடெடுத்து நடந்து வரும் பெண்மணிகளும் சட்டத்தை நிலைநாட்ட சமூகங்கள் நிலைகாட்ட அரசாங்க பொக்கிஷத்தை பாதுகாக்க அரசாங்க பிரதானிகள் ஒருவர் ஆணையர் சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அடியவன் சின்னவன் சிறியவனின் முதற்கண் வணக்கத்தை உறுதியாக்கி வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. நாடும் மறவாத கண்ணை எங்கள் நாட்டின் வழிகாட்டும் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள்
மேலை நாடும் நாடுகளில் அங்கி விளையாடும் அலங்கார மேலை நாடும் நாடுகளில் அங்கி விளையாடும் அலங்கார பேசவில்லை பரமுறை சொல்லே கவிதறி சொல்லே கவிதறி கண்ணே ஒளி வீசும் எங்கள் நாட்டு குலமாத ஒளி வீசும் எங்கள் நாட்டு குலமாத அழகு தெய்வங்கள் இன்ப பாடும் தமிழாகும் பலமுறை தமிழ் மகள் அன்பை தாய்க்காலை பிள்ளை கொடுத்து அன்பு தராட்டி பாடவை பாடலை கொடுத்து அன்பு தாராட்டு பாடல் படித்து பேசும் மொழியும் பேசவில்லை அன்னைக்கும் பலமுறை சொன்னே சபையிடம் தமிழ் மகள் கொண்ட பண்பாடும் நரமான எங்கள் நாட்டின் வழிகாட்டும் அன்னைக்கும் பலமுறை சொன்னே சபையிடம் தமிழ் மகள் திருவெண்காட்டில் வாழக்கூடிய சிறுத்தோட நாயனருக்கும் வெங்காட்ட நங்கைக்கு மகனாக பிறந்து நாளொரு வண்ணமும் பொழுதறி மீடியமாக வளர்த்து 5 வயதில் நெருங்கிய பிறகு குருகுலத்தில் சென்று பல சாஸ்திரங்களை கற்று உணர வேண்டும் என்பது என்னுடைய தாயினுடைய ஆசை. அவருடைய ஆசை வீணாக்காமல் குருகுலத்துக்கு செலவிட காரணத்திற்காக ஊருக்குள்ள உபகாரி அப்படியே சுபகாரியம் வளரக்கூடிய அந்த ஆதி பராசக்தியை வழிபட்டு அதன் பிறகு குருகுலம் செல்லலாமே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடு வாராத நடும் கல்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஓர் கழுவினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமோ தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையோ துறையாத நிலையமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துரியனில் வாதத்தில் அன்பும் உதவி பெரியதும் பெருமை அடையாளி அறிந்துகிற மாயிருந்த தங்கையே ஆதிக்கடவுரின்
அபிராமியே அமுதீசர் ஒரு பாகமகளாத சுகப்பாணி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கைவிதரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எனக்கென்ன மனக்கவலை எனக்கென்ன மனக்கவலை எனக்கென்ன மனக்கவலை தினம் தினம் எங்கவலை மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை தினம் தினம் எங்கவலை அல்லதி ஓட்டுவான் வல்லமை நாட்டுவான் வல்லமை நாட்டுவான் அல்லதி ஓட்டுவான் வல்லமை நாட்டுவான் அம்புரி காட்டிலே அமுரிலே ஓட்டுவான் அன்பு பாடிலே தோல்முதியை மனக்கவலை எனக்கென்ன மனக்கவலை தினம் எங்கவலை இது குருநாதர் வருவதாக தெரிகின்றது அவருடைய வருகை இங்கு சற்று ஆமா வாத்தியாரே வாத்தியாரே நாடுடைய எங்கள் சிவனே போற்றி போற்றி என் நாட்டவர்க்கும் எங்கள் இறைவா போற்றி போற்றி எனையாளும் சங்கரா லிங்கேஸ்வரா எனையாளும் சங்கரா கங்காதரா லிங்கேஸ்வரா எனையாளும் சங்கரா எனையாளும் சங்கரா
நாரைக்கு முத்திதந்த அத்தனாரே ஆண்டவா தாண்டவமாடு நாரைக்கு முத்திதந்த அத்தனாரே ஆண்டவா தாண்டவமாடு என்னை நெல்லூரி வாடும் கண்ணை கண்ணை கண்ணப்படி காத கண்ணப்படி காத லிங்கேஸ்வரம் சங்கரா கண்டாதரா யுத தரணியும் தலைவா லிங்கேஸ்வரா இணையாளும் சங்கரா யாருப்பா வாத்தியாரு அப்போ உரியாரா வாத்தியார் ஐவாடி அறுவாடி வாத்தியார் வாங்க வாங்க எல்லாமே வரணும் ஹலோ ஹலோ வாங்க மாமா பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு எது பள்ளியோடு வந்திருக்கீங்களா? ஆமா அதான் கொரோனாவோட எல்லாம் லீவ் போட்டாங்க எல்லாம் பூட்டி போட்டாங்க. நீ எந்த பள்ளியோட போற? இப்பலே திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. இப்ப நீ படிக்க போறிய? படிக்க போறோம். நீ மட்டும் போறியா இல்ல ஆளுகளோட வா? நான் மட்டும் இல்ல, நண்பர் ஒருத்தர் வர்றவரு. நண்பர் இருக்கானா? ஆமா. ஆனா பள்ளியோட போனா ஒத்தையா எவனும் போறது இல்ல, நண்பர்களை சேர்ந்துட்டு போறது. வாத்தியார முதல்ல பார்க்கணும்ல. வாத்தியாரு பார்க்கணும்ல. வாத்தியார பார்க்கணும். வாத்தியார பார்க்க பள்ளிக்கூடம் படிக்க முடியுமா? வாத்தியார் குரு இருக்கணும். குரு இல்லாம விஷயம் ஆக முடியாதுல்ல. முடியாது. அதனால இப்ப வாத்தியார பார்க்கணும். வாத்தியார பார்ப்போம். சார் 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 பள்ளிக்கூடம் வரணும் லீவ் போட்டாரா? நீ போட போறியா? ஏய் சார் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாரா இல்லையாடா? ஹோம்ஒர்க்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. எழுதியாச்சா? எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம செல்ல வச்சுட்டு எல்லாம் எழுதுறாங்க. ஆன்லைன் கிளாஸ். ஆமா, கடப்பரை கொண்டு வர்றாரு. வாத்தியார் குச்சி தான் வச்சிருக்காரு பாத்துருக்கேன், நீ கடப்பரை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு வாத்தியார் கடப்பாறை கொண்டு வந்திருக்காரு. தெரியாத கடப்பாறைங்களா? குச்சி தானே உங்களுக்கு. அவருக்கு குச்சி. ஆமா. படிச்சியா? படிச்சியா? படிச்சேன். என்ன படிச்ச? ஏபிசிடி படிச்சேன். நீங்க சொன்னதே நான் படிச்சேன். என்னடா படிச்சாங்க? நீ சொன்னதே படிச்சாங்க. என்ன சொல்லி கொடுத்தேன்னா சொல்லி கொடுத்தேன். ஆனா அவனா ஈனா ஊனா ஆனா அவனா ஆஞ்சத கடக்க நாங்க. என்னடா ஈனா என்ன எலஞ்சத்த நமக்கு என்ன? ஏபிசிடி கோப்பேந்தாரி வந்தா வாடி வராடி போடி. எப்படி பாட்டு? ஏய் எங்கடா நோட்ல? நோட் வரவே எங்கடா அவனை வர சொல்ற? அவன் படிப்பு தானே நல்லா படிப்பேன். பாடமா சொல்லி கொடுக்குறேன் நானு. நீ சொல்லி கொடுக்குற? ஆமா.
அவன் வந்தானா இப்ப இன்னும் எத்தனை எழுதி சொல்லி தருவியா? சொல்லி கொடுக்குறேன். சரி ஆனா ஒரு பயிலும் சொல்லி கேட்க மாட்டேன். சொல்லுபடி கேட்க மாட்டாங்க. இப்ப இருக்க பயில எல்லாம் சொல்லுபடி கேட்க மாட்டாங்க. ஏவே சார் கேக்குறேன். உன் கூட சேர்ந்தவங்க எல்லாம் ஒருத்தன் கூட உருப்பட மாட்டாங்க. ஏவனும் திருந்த மாட்டான். ஒருத்தன் கூட சொல்லுபடி கேட்க மாட்டான். சொல்லுபடி கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கானே கெடுத்து குடிச்சிருக்காங்க. எதுக்கு நீங்க 2 பேரும் போனது என்ன உதவாங்கவா? அவன் இன்னைக்கு லீவு. டேய் ஏபிசிடி எத்தனை எழுத்துறா? ஏபிசிடி 32 எழுத்து. சூப்பர்ரா படிப்பு. 32 எழுத்தா? ஏபிசிடி. நீங்க தானே வாத்தியாரு? டேய் ஏபிசிடி எத்தனை எழுத்துறா? 4. அத சொல்றா வாத்தியாரா. ஆமா ஆமா ஏபிசிடி 4 எழுத்து தான். நீ சேர்ந்த எல்லாத்தையும் தலையெழுத்து மாத்துவ. நீ சேர்ந்தா ஏபிசிடி சொல்றா சொல்றா. ஏபிசிடி அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்களா? ஏபிசிடி எஃப் ஈயப்பா எல்லாப்பாடா. எஃப் ஏபிசிடி எஃப் சி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி க்யூ ஆர் எஸ் டி யூ வி டபுள் எக்ஸ் ஒய் இசட். ஏய் வாத்தியாரோட சேர்ந்து வேலை சொல்றா. அவர் சொல்லி கொடுக்க விட்டு அப்புறம் பண்றா. சரி அவர் சொல்ல சொல்ல ஒண்ணு ஒண்ணு எத்தனடா? ஒண்ணு சூப்பர்ரா கணக்கு. ஒண்ணுதான் ஒண்ணுங்க. ஒண்ணு 11. ஆமா 1 1 11. 11 2 1 பக்கத்துல சேர்ந்தா 2 1 சேர்ந்தா எத்தனை? 11. வாத்தியார் அப்படி விளக்கமா கேட்கலையே. அப்ப வாத்தியாருக்கே பாடம் சொல்லி தராங்க. நான் சொல்லி கொடுத்த பாடத்தை ஒப்பிடா மனப்பாடமா ஒப்பிங்கடா. பாடத்தை ஒப்பிங்கடா. என்னடா சொல்லி கொடுத்தாரு? வாத்தியார் சொன்னதே நான் சொல்றேன். என்ன சொன்னாரு? வாத்தியார் படிக்க சொன்னாரு. படிச்சியா இல்லையா? படிச்சேன். சரி படிச்சதா இப்ப சொல்லு. படிச்சதே நான் சொன்னேன். எப்படா சொன்ன? இப்பதான் நான் சொன்னேன். சொல்லுபடி கேட்க மாட்டாங்க. ஆமா ஒரு குச்சி தான் முடியா? ஓங்கி மண்டை இருக்க வந்தா சொல்லிக்கலாம். ஆமா இப்போதைக்கு கை நீட்ட சொல்லி சார் கையில அடிங்க சார். சார் கை ரொம்ப வலிக்குது சார். நான் கையில பிடிச்சிட்டு அடிப்பேன். நீ மட்டுமா கையில பிடிச்சி அடிக்கிற? எல்லாருமே அதான் கையில பிடிச்சி அடிக்க முடியும். கொரோனா வந்துருச்சுல்ல. ஆமா எல்லா பேரும் கையில பிடிச்சி அடிக்கிறாங்க. ஆமா நீ மட்டும் கையில பிடிச்சி அடிக்கிற. எல்லாரும் தான் கையில பிடிச்சி அடிக்கிறாங்க. குச்சியை கையில பிடிச்சா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான். குச்சியை கையில பிடிச்சி தானே அடிக்கணும். எல்லாரும் கையில பிடிச்சி அடிப்பாங்க. என்ன சார் ஏங்க சார் குச்சியை கையில எடுக்கிறீங்க? ஏங்க சார் பொறுப்பா சார். சார் ரொம்ப அடிக்காதீங்க. சொன்ன வார்த்தை ஒப்பிடா. அடிச்சு மேல போ. சொன்னதான் சார் நான் சொல்றேன். போற சார் நீங்க முதல்ல சொல்லுங்க பின்னாடியே சொல்றேன். ஆனா ஆனா அவனா அவனா ஈனா ஈனா ஈயனா ஈயனா ஊனா ஊனா ஊவனா ஊவனா ஏனா ஏனா ஏயனா ஏயனா ஐயனா ஐயனா ஓனா ஓனா ஓவனா ஓவனா அவனா அவனா அக்கனா 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 என்னடா அக்கனா 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 தெரியவே அக்கனா எப்படி அவன் காதுக்கு அப்படி கேக்குது. அழகாது கேட்கல. பின்னாடி இவன் சொல்லி கொடுக்குறேன். எப்படி ஒழுங்கா படிப்பானா? இவனே ஒழுங்கா படிக்கல. அப்புறம் இவன் கூட சேர்ந்தாங்க அவன் படிப்பானா? எப்படி படிப்பேன்? அதனாலதான் பள்ளிக்கூடத்துக்கு வராம ஒளிஞ்சு தர்றேன். ஆமா வந்திருப்பார். கருவக்கட்ட தூரம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் கிட்டி பாக்குறேன். ஐயோ ஆமா வாக்கார மாப்பிள்ளைங்கிறேன். சார் சொல்லுப்பா. சார் நக்கம் என்னடா நக்கம்?
சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னொன்னு எத்தனை? அதான் 11. எத்தனைடா படிக்கிறது யாரா? 11 சார். கணக்கு போடுறா. விரல உடச்சா எங்கடா வரல? ஒண்ணு ஒண்ணு. 1 1 2. ஏய் எங்க? எந்த விரல உட சொல்றீங்க? சரி வா நீ படிக்க மாட்டேன். நீ யார் நல்லா கூட சேர்றா நல்லா கூட சேர்றா படிக்க முடியும்? நல்ல கூட நான் சொல்றேன். ஆ? ஆ. அம்மா அம்மா ஆடு ஆடு இலை இலை ஈ ஈ உரல் உரல் ஊதல் ஊதல் ஐவர் ஐவர் ஒட்டகம் ஒட்டகம் ஓடம். ஓடம். சரி இப்ப நான் சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. திரும்ப சொல்லு. நான் சொல்லி கொடுத்துறாருல. திரும்ப மறுபடியும் சொல்லுங்க, நான் சொல்றேன். நீ சொல்றா. திரும்ப நீங்க சொன்னா நான் சொல்ல முடியும். பாத்தியா சொன்னா என்னோட ஆனா நீ சொன்னா நான் சொல்ல முடியும். சொல்றானாக்கா அதை விட்டு சார் அடிக்காதீங்க. சார் என்ன சொன்னாரு? நீங்க சொல்றீங்க. நாயோட குலைக்கு. வந்துருச்சு. சார் சொல்றத மறுபடியும் சொல்ல சொல்லுங்க. ஆத்திச்சூடி ஆற்றில் சூடு அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தானா படுறானா? அறம் செய்யறது இரும்பா. அறம் செய்ய விரும்பு. அவன் இரும்புங்கிறேன். ஒரு தடவை தான் சொல்லுவான். ஆமா. ஒரு பாடத்தை எத்தனை நாளைக்கு தான் நடத்துறது? சம்பளம் வேற கட்டணும். சம்பளம் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களே நிறைய. கொரோனா டயத்தை கூட பேசாம நீங்க வாங்கி திருக்குறள் சொல்லி கொடுத்தேன் என்னாச்சு? திருக்குறள் திருப்பூர் சொல்லி கொடுத்தியா? நான் திருக்குறள் சொல்லி கொடுத்தேங்க. திருக்குறளா சொல்றீங்க சார். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் மிருதங்க செல்வம் டிரைவர் செல்வம் சீட் செல்வம் சீனி செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அகர முதல எழுத்தெல்லாம் அப்பாய் அப்பாய் ஆதி பகவை முகற்ற உலகு ஆதி பகவான் முதற்றே உலகு அப்பாய் முகத்துல உலக தீனால் சுட்ட புண் எல்லாரும் உள்ளவர ஆறாதே நாவினால் சுட்டவாடு கற்க கசடரே கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக தொழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் தொழுதுண்டு தொழுதுண்டு வாழ்வார வாழ்வார் மற்றவை மற்றவை மற்றவர் 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 அதன் பின் செல்வார் அவர் பின் செல்வார் அவர் பின் செல்வார். புது புதுக்குறள் திருக்குறள்ரா திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எல்லாமே நான் கொடி போட்டு வாழ்வார் வாழ்வார் மற்றவரெல்லாம் சரி பிடிச்சி சாவார். இது சார் வந்து பொடி போட்டு வாழ்வார வாழ்வார் மற்றவர் சளி பிடிச்சி சாவாரு. உங்க பேரை நாளைக்கு போய் திருச்சி பைபாஸ்ல எழுதி வச்சுட்டு நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். ஒழுக்கம் எழுப்பும் தரும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சொல்ற அந்த குரலை அருமையான குரல். ஆயில நுழையில சார் ஒவ்வொன்னா சொல்லுங்க சார். ஒவ்வொன்னா சொல்லுங்க சார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் விருப்பம் தரலாம் தரலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் உயிரினம் ஓம்பப்படும். ஊம்பப்படும் ஊம்பப்படும் ஓமப்படும் ஓமப்படும். ஒழுக்கம் டேய் சொல்லு சொல்லட்டே வேணாமா? சொல்லு. நீ சொல்ல வேணாம். அழுத்தி சொல்றேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் ஓம்பப்படும். ஓம்பப்படும். இவன் 10 பேர் படிக்க மாட்டாங்க. எனக்கு சொல்லி தரியா? எனக்கு சொல்லி தரியா? சார் சார் என்னடா எனக்கு ஒரு கவுட்டா டவுட்டா? சந்தேகம். சந்தேகம். சீராக்குள்ள ஒண்ணு நுழையுமா சார்? சாரே கேள்வி இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க பேரு. நாங்கெல்லாம் செல்லுல படிக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறவங்க. ஓஹோ ஏண்டா சார் மாசத்துக்கு 250 ரூபா கட்டுறோம் செல்லுக்கு. அண்ணா இருந்தேன் செல்லு இன்னைக்கு 10,000 15,000 டாய் 15,000 20,000 25,000 கொடுத்துட்றாங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆமா
ஆன்லைன்ல படிக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த செல்ல வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டு என்னன்றாங்க நெட்டு வந்தோடனே ஆன்லைன்ல என்னத்தை படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க நம்ம என்னென்னத்தையும் வாங்கி பார்த்துக்கிட்டு கேம் விளையாடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இருக்காங்க டிக்டாக் பாக்குறாங்களா ஆமா ப்ரீபெய்டு விளையாடுறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆமா ஆன்லைன்ல படிச்சு என்ன நிறைய பிள்ளைய கூட்டிட்டு ஓடிச்சுங்க நிறைய பிள்ளைய கூட்டிட்டு ஓடிச்சுங்க ஆமா நிறைய பிள்ளைய படிக்கல ஆமா சோடா குடிங்க ஆமா தாய்ப்பாலுக்கும் ஊட்டுப்பாலுக்கும் வித்தியாசம் இருக்கு தாய்ப்பாலுக்கும் ஊட்டுப்பாலுக்கும் வித்தியாசம் இருக்கு எப்படி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை ஆரோக்கியமான நல்லா உற்சாகமா இருக்கும் ஆமா அதே சமயத்துல ஊட்டுப்பால் குடிக்கிற பிள்ளை நோஞ்சலாத்தான் இருக்கும் ஆமா அது மாதிரி நேரடியா பாடம் நடத்துறது நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி புரியும் வைப்பாங்க ஆமா அதே சமயத்துல நீ ஆன்லைன்ல நடத்தினா ஊட்டுப்பாடு கொடுக்குற மாதிரி அங்க ஒரு வயலும் அதை புரிஞ்சுக்க பள்ளிக்கூடம் போய் நேரடியா படிச்சு ஒரு வயல் படிக்க மாட்டேங்கிறேன் அப்பவே படிக்க நான் வந்து என்ன நான் எத்தனாவது படிச்சேன் எவ்வளவு படிச்சிருக்கேன் 9வது படிச்சிருக்கேன் அப்படியே பாப்பா நான் படிச்சது இவ்வளவுதான் படிச்சேன் 9வது படிச்சேன் சரி 9வது வருஷம் 12 வருஷம் படிச்சேன் 9வதுல 12 வருஷம் படிச்சேன் 12 வருஷம் படிச்சு அதுதான் வேலை ஆகிட்டேன் எப்படியா ஏன் 9 வருஷம் படிச்சு வேலை ஆகிட்டேங்கிற கோல்மல் ஆமா காசை கட்டியா பணத்தை கட்டியா காசை கட்டினியா காசை கட்டின வேலை ஓடுறேன் பணமா உருக்கி தள்ளிட்டேன் பணத்தை கட்டின வேலை வாங்கிட்டேன் என்ன வேலை வாங்கினேன் அப்படி என்னையா வேலை வாங்கினேன் நல்ல கேள்வி வாத்தியார் வேலை வாங்கினீங்க ஓ வாத்தியார் நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஆன்லைன்ல என்ன ஆன்லைன்ல நீங்க படிச்சு கேட்கிறாங்க நேரடியா சொல்லி கொடுக்குறது ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிற நீ ஆன்லைன்ல போய் என்ன படிக்கிற படிக்கிறேன் சார் சொல்றேன் சொல்லுங்க சார் நான் சொல்றேன் கத்து கொடுத்த பாடத்தை சொல்றானாக்கா அதோட சொல்லுங்க சார் சொல்றேன் சார் நீராடும் காது கொடுத்த நிலமானந்த கெளியுலகும் ஒழுகுமா சீராறு மதுரமான திகழ் பரத கண்டமெதில் கெண்டம் தெக்கணமும் மறுசிறந்த திராவிடர் ஆதினர் திராவிடர் சரி இவன் படிக்க மாட்டேன் ஆமா அவன் இன்னொருத்தர் இருக்கேன் சீராளன் நல்லா வாத்தியார் ஒண்ணு சொன்னா அப்புறம் வாத்தியாரு என்ன ஒண்ணு சொன்னா சரி சரி நம்மளுக்கு பாடத்தை இதுதான் வழிகாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் அறிவை பயன்படுத்தி கூடுதலா படிக்கக்கூடியவன் சீரான் ஒழுக்கமான பையன் சரி நல்ல பிள்ளை நல்ல முறையில படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கூட சேர்ந்து நல்லா படிக்கலாம் நல்லா படிக்கலாம் ஆமா ஆனா புருஷ பிக்காரி பேர் இருக்காங்க சேர்ந்துக்கிட்டாங்க அவன் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க அவன் மாதிரி இவன் மாதிரி என்னதான் பாடம் நடக்கிறாலும் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரெண்டு இடத்துல படித்தேன், 2வதுல படித்தேன். என்ன படிச்சேன்? ஆனா அவனா அவன் அவனை கண்டா விதி என்ன என்னவோ எங்க நேரம் விதி நீ சொல்ற நாங்க எழுதுற மாதிரி இதுக்கு மேல பள்ளிக்கூடத்தில் முடிச்சு படிப்பை ஏறாது. சீராளங்கிற வருவான் பாரு, எவ்வளவு அருமையான சொல்லி கொடுத்த பாடத்தை கூட புரியுறாங்க. காய்ந்து விட்டால் நதி நதிவலம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, குற்றமின்றி வேலை ஆரம்பா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதன் மயங்குவோடு நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்களெல்லாம் சாட்சிகள் என்று ஒரு மனசாட்சி சத்தியமா நம்பிக்கை சத்தியமா அதுதான் நல்லவர்களெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மன
ஆண்டவன் அரியணையை ஒரு நொடி மஞ்சம் அவனுக்கு எனக்கு தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லை நல்லவர்க்கெல்லாம் சக்திகள் என்று ஒன்று மனசாட்சி சத்தியமா சத்தியமா நம்பிக்கை வைத்து அதுதான் நல்லவர்க்கெல்லாம் சக்திகள் என்று ஒன்று மனசாட்சி சத்தியமா வர வேண்டும், மங்களமா இருக்கணும். சீராடா வீட்டுக்கு போனியா? வீட்டுக்கு போனோடனே தாய் தந்தையை மதிச்சியா? கண்டிப்பாக தாய் தந்தை தாய் தந்தையை மதிச்சோடனே நான் சொல்லிக் கொடுத்த பாடமெல்லாம் தாய் தந்தை புரட்சியா? நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அது அப்படியே ஒரு தாய் இடத்துல எடுத்து போறீங்க. எடுத்து போடுறேன். ஆமா இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதெல்லாம் என்ன பெருமைப்பட்டாங்களா? பெருமை தானே. இன்ற பொழுதில் விருதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதால் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை பெறுகின்ற பொழுது அப்பொழுது சுகம் கிடைக்காது. ஆனா எப்பொழுது பேரின்பமான சுகத்தை அடைகின்றார் தன்னுடைய மகன் புலவன், கவிஞன், மருத்துவன், வழக்கறிஞர் அப்படிங்கிற பட்டம் வாங்கின்ற பொழுது பெற்ற சுகத்தை விட பேரின்பமான சுகத்தை அடைகின்றார். இதுக்கெல்லாம் அறிவு கண்ணை திறக்கிறது யாருன்னா குருநாதர். நீங்க காட்டக்கூடிய வழிதானே. அப்ப தாய் தந்தைக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பது பிள்ளை பள்ளிக்கு போய் நல்ல முறையில படித்து பாடத்துக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா. இப்படித்தான் நிறைய பிள்ளைய பாடம் உங்க பாட்டு நடத்தி இருப்பீங்க. அது பாட்டுல சொன்ன கதைகளை பேசிட்டு இருக்கு. இங்க பாடம் நடத்தில இங்க அவனை கேட்டுட்டு இருக்கீங்க. நீ போய் அங்க என்ன போய் ரகசியம் வேற என்ன போய் அந்த அண்ணனுக்கு தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. எந்த தண்ணி? அது புது புது கூப்பிட்டு என்ன வேணும்? தண்ணி 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 தண்ணின்னு அந்த தண்ணிலேயே நீங்க பூரா எல்லாம் சாக போறீங்களா? அப்ப யாருக்குப்பா தண்ணி வேணும்? வந்துருச்சு இல்ல. தண்ணியா? ஆமா. இங்க பேசிக்கிட்டு இருக்கான். பாடம் படிச்சுட்டு வந்தியா கேட்டுட்டு இருக்கும்போது சரி வாத்தியா எனக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க நிக்கணுமா? அதை விட்டு நீ என்ன பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடிப்பியா? நீ பிள்ளையாடா? நீ பிள்ளையா? ஆமா. இவன் பாரு எவ்வளவு அடக்கமா கண்ணியமா நல்ல பையனா இருக்கேன். எப்போதுமே வந்து நல்ல பையனா பேர் வாங்குறது நாளாகும்டா. ஆமா சார். கெட்ட பேர் வாங்குறது இப்பவே வாங்கிடலாம். ஆமா. நீ நல்ல பேர் வாங்குறியா கெட்ட பேர் வாங்குறியா? நல்ல பேர் வாங்குறீங்க சார். எத்தனை நாள் வாங்குறேன்? ஒரு நாளும் நல்ல பேரே வாங்கினதுடா. வாங்குறீங்க சார். ஒரு நாள் நல்ல பேரே வாங்குறியா? நல்ல பேர் வாங்குறீங்க சார். விலை கொடுத்து வாங்க போறேன். நல்ல பேரே வாங்கவே விலை கொடுத்து வாங்குறியா? நல்ல பையனோட சேர்ந்தானா கெட்டு போனானா? ஆமா. இதே ஒருத்தன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல லீவ் போட்டான். ஆமா. இந்த குட்ட பையன் ராசு பையன் இருக்கான்ல, ராசு பையன் அவன் வந்து லீவ் போட்டான். அவன் கூட சேர்ந்தான்னு வச்சுக்க இவன் எல்லாம் அவ்வளவுதான். எல்லாம் சுத்தம். அவன் பூரா இவனுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இவன் சும்மா கிடந்தாலும் அவன் செஞ்சுருவேன். எல்லாமே பாடத்தை பூரா கத்து கொடுத்துருவாங்க. அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். உனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தேன்? அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்த மானதம் 6 தேவர் இந்துரைத்த மந்திரம் கரியதோர் முகத்தை உள்ள கற்பகத்தை கவிதல கலைகளோடு ஞானமும் கருத்தில் வந்து துதிக்கவே பெரியவர்கள் சிறியவர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பெரியனாய் வைத்து பள்ளி குறிக்க வேண்டும். தாங்கள் கற்றுக் கொடுத்ததாரு. நீங்க அதை சொல்லு. உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றேன். சொல்லு. ஆச்சூடி ஆரம்பிச்சிய வரும்போது இங்கன்னா ஆச்சூடி அறம் செய்ய விரும்பு இரும்பா எத்தனை அறம் செய்ய விரும்பா இரும்பா இரும்புல்ல இவ்வளவு தான் சொல்லி கொடுத்தனாடா? அதுக்கு மேல வரல சார். எனக்கு ஏறல சார். ஏறலையா? ஏன்டா இது வழியக்க பிடிச்சி ஏத்துறதாடா? இல்ல சார், நானாவே ஏத்துக்கிறேன் சார். அவனுக்கு மட்டும் நல்லா ஏறுது, எனக்கு மட்டும் நல்லா
சரி உனக்கு நான் கணக்கு படம் சொல்லி கொடுத்தல 1 2 3 100 வரையும் சொல்லு 1 2 3 100 நான் சொல்றேன் அதுமே படிக்கலையா என்ன சொன்னாரு 1 2 3 100 சொன்னாரு நானும் 1 2 3 100 சொன்னேன் ஏய் 1 2 3 4 5 6 100 சொல்றா 1 2 3 4 5 6 100 ஆமா சொன்னா கிளிப்பில்ல சார் அண்ணா பெரியண்ணே சார் என்ன சொன்னாரு சொல்லுப்பா அப்ப 100 வரையும் நான் சொல்லி கொடுத்தே இருக்கணும் ஆமா எப்போ சொல்லி முடிக்கிறது அப்ப 100 வரையும் சொல்லி கொடுத்தா உங்க மண்டையில ஏறுமா 100 ரூபாய் சொல்லி முடிச்சுனா விடிஞ்சு போயிடும் இப்ப பாருகிறேன் சிராளா 1 3 வருஷம் சொல்லுவா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஏண்டா 10 வரைக்குமா சொல்லு 10 வரைக்கும் 100 முடிஞ்சு போச்சா ஆமா 10 வரையும் சொன்னல ஆமா நீ 1 2 10 சொல்லு 1 2 10 1 2 10 ஆமா ஆச்சரிய சொல்றது 1 2 10 சீரா என்ன சொன்னேன் 10 முடியா சொன்னேன் நான் நீங்க என்ன சொல்றீங்க 1 2 10ன்னு சொல்ல சொன்னீங்க நானும் 1 2 10ன்னு சொல்லிட்டேன் ஏய் அவன் 1 2 3 4 5 6 10 ன்னு சொன்னான்டா ஆமா சார் நீ சொல்றா 1 2 3 4 5 6 7 8 9 10 அது மாதிரி வெண்பா இருகாலில் கல்லானை வெல்வொளி கண்பார்கள் கையால் எழுதானை வெண்பாய் வெற்றலை வெற்றலை பிற நகைக்க வெற்றலை 8 முறை 8 முறை 8 அப்படின்னா நம்முடைய நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே பொதுவாக கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவு இருந்தால் தான் இன்னைக்கு ஊர் உலகம் வந்து மதிக்கும். கல்வி அறிவு இல்லை அப்படின்னா யாருமே மதிப்பதில்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன கேள்வி அப்படின்னா கல்வி தான். அதே சமயத்துல டேய் பாரு எவ்வளவு அறிவா பேசுறேன் ஆமா சார் நீ பேசு நானும் அறிவா பேசுறேன் சார் பேசு பேசு நீ என்ன சாப்பிட்ற காலைல டேய் சாப்பிட்றத பத்தி அப்புறம் பேசிக்குவோம் சரி சார் என்ன நீ ஏதாவது ஒரு கவி பேசி பார்ப்போம் கவி 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 வீட்டுல இருந்தானே வீட்டுல இருந்தாரா ஏறாடுறா அதனால ஒரு மனிதனுக்கு 16 செல்வம்டா சரி சார் 16 செல்வம் கடைசியா இருந்து குழந்தை செல்வம் ஆனா அந்த குழந்தை செல்வத்துக்கு ஞானம் கொடுக்கணும் ஞானசனம் கொடுக்கின்ற பொழுது எப்ப என்ன கொடுக்கணும் கல்வி அறிவு கண்டிப்பா அப்படி கொடுத்தாதான் எல்லா செல்வங்களும் அழிஞ்சு போனாலும் ஆனா எப்பொழுதுமே இந்த கைவாணி கல்வி செல்வம் மட்டும் அழியாத செல்வம் கல்வி செல்வம் கல்வி செல்வத்தை கத்துக்கிட்டா அறிவை பயன்படுத்திக்கிட்டா எங்க ஒரு இருந்து போய் எப்படி வேணாலும் கிடைக்கலாம். கண்டிப்பா சார் கண்டிப்பா சொல்றத கேப்பியா? கேப்பி சார் கேப்பி சார் கேப்பி சார் கேப்பி சார் குருவே எனக்கு ஒரு அச்சம் மனதி. என்ன அச்சம்? சற்று உறங்குகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு கனவு ஒன்று கண்டேன். என்ன கனவு? எப்படின்னா என்னுடைய இல்லத்திற்கு சரி ஒரு வேதியர் வருகின்றார் உணவு கேட்டு. சரி இப்படி ஒரு உணவு கேட்டு வருகின்ற பொழுது மரக்கறியெல்லாம் சொல்லி மரக்கறியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சரி உங்களுக்கு என்னதான் கறி வேணும் கேட்கின்ற பொழுது அந்த வேதியர் என்ன புரிகின்றார், பிள்ளைக்கறி வேண்டும், அது தான் பெற்ற பிள்ளையா தான் இருக்கணும், ஆனா மகனுடைய சீரழ தேவனதான் இருக்கணும், 5 வயது பிறகு குருகுலத்திலே சென்று வழி படிக்கணும், அவரோட ஒரே ஒரு மகனை எனக்கு அறுத்து சமைத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அதை நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் மனம் எச்சப்படுது. பள்ளியில இருந்து வீட்டுக்கு போய் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்துல கனவா? கனவா கனவு ஆனா அப்படி ஒரு கனவு கண்டுங்கிறதுனால அப்படியெல்லாம் இருக்க ஒன்றும் பயப்படாதா? சரிடா குருவே, எனக்கு என்னமோ சற்று நேரத்தில் என்னுடைய தந்தை வந்து அழைத்து செல்வார் போல் தெரிகின்றது. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கிற மாதிரி ஒண்ணு இல்லையே. என்ன ஏன் அப்படி பயப்படுற? ஏதாவது ஒண்ணு நினைச்சுட்டு இருந்த கூட இருந்திருப்பேன். என்னால இருக்கு அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, பயப்பட வேணாம். மூத்த சொல்வதில் கை முன் கசக்கும் துணியை நிற்கும் என்பார்கள். உங்களுடைய வாசகத்தை திருவாசகம் எடுத்துக்கொண்டாலும் கூட இருந்தாலும் மனம் கொஞ்சம் அழிவாகிறது. மனசுல கொஞ்சம் அச்சமா. ஆம். அப்படிதான் இருக்குமோ? நான் கடவுளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கேன். என்னமோ கடவுளுடைய பிராப்தம் எப்படியோ அப்படித்தான். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு என் மனசுல கூடுது. ஆமா, அதனால பயப்பட வேணாம். சரிடா, நீ பயப்பட வேணாம். அது அப்படி இப்படிலாம் ஒன்றும் நடக்காது. பாருடா, நித்திரை செய்து கொடுக்கிற நேரத்தில் அவர் ஞானத்தை பயன்படுத்திருக்கான் பார். என்ன நடக்குறா? என்ன? ஆமா சார்.
ஹலோ 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 பகவானிடத்தில் இளவரசன் கடிதமாக நினைவு செய்து வந்திருக்கிறேன். இந்த மனைவியும் மகன் சீராளவன் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றான். மகனை அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் சொன்னால் அந்த நேரமே வீணாகி இருக்கிறார். தன்னிடம் தனக்குள்ளே இருக்கணும். அது கிழக்கையோ அல்லது மேற்கே சுற்றியோ கடலக்கூடாது. அப்படி இருந்தால் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்படியே தான் இதை பள்ளிக்கு செல்கிறேன். திருவாச பள்ளி தன்னை தேடிய சிறு துண்டன் சிவபெருமான எண்ணி திருவாச பள்ளி தேடிய சிறு துண்டன் மகனே சீராளவா, மகனே சீராளவா, சீராளவா, உங்க மகன் நல்ல முறையில் படிக்கின்றான். அப்படியே நல்ல பழக்க வழக்கத்துல ஒழுக்கமான பையனாக இருக்கிறார். அதனாலே இப்போ இங்க பள்ளிக்கு வந்த காரணம் மகன் சீராளவனை அழைத்து போக வேண்டும். வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறாய். ஆமா. அப்படி என்றால் வீட்டுக்கு அழைத்து சென்று நல்ல முறையில் அவன் பள்ளிக்கு அனுப்பி வை. அப்படிங்க நல்ல முறையில் அவன் படிக்கட்டும்.
உடனே சீரானதுதான். இப்பொழுது இந்த நேரத்தில் நம் தந்தை வீட்டிற்கு அழைக்கிறாரே என்று நினைக்காமல் என் அழைத்திற்கு மறுப்பு கொடுக்காமல் வர வேண்டும். வருகிறாயா? நிச்சயமாக வரி. சிவபெருமான் அருள் பெற்ற குழந்தை காலையில் எழுந்தவுடன் தராணிப்பட்டு சென்று வேறாடி வீட்டிற்கு வந்து பகவானுடைய வெள்ளியரை நெற்றியிலே அணிந்து பகவானுடைய திருப்பூசையை செய்து பள்ளிக்கு சென்று வேறாடி குழந்தை என்னவா அவள் வியாதி பெற்றுள்ளது வரமாட்டேன் தான் சொல்வார். வருவார். ஆகிறார் நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி வீரும் சிங்கார செல்வம் சிங்கார செல்வம் ஆனால் பள்ளியில் அழைத்து வரும் பொழுது தடையில் நடக்கக்கூடாது என்று சொன்னார். காரணம் கேட்டு தடையில் நடந்து வந்தால் அவருடைய பாவம் எச்சி இறப்பும் மற்றபடிய சிறுநீரும் எழுந்திருக்கு. அந்த இடத்துல அவன் பாவம் வளர்ந்துடாமல் இருந்துருவான். மகன் எனக்கு மேலே வளர்ந்து விட்டான். வயது 7 தான். அவனை தூக்கினை எப்படி சொல்வது? தெளிவா மன்னிக்க வேண்டும். நான் தான் அங்கே போய் தங்க ஈராடி அங்கே தங்க தொட்டியில் பற்றி சாப்பிட்டு அவனை உட்காந்து கழிவுத்தானே நான் ஆட்டுவேன். இருந்தாலும் மகனே இதோ வீட்டுக்கு வந்துவிட்டோம். உன் அன்னையை அழைத்தோம். பள்ளிக்கு சென்றீர்களா? மேல பாடமெல்லாம் படித்தீங்களா? நான் பெற்ற செல்வம் அல்லவா? எல்லாம் செல்வம் கட்டிருப்பாய். இருந்தாலும் என் குழந்தை எப்படியெல்லாம் மனதில் நினைத்து இருக்கின்றேன் தெரியுமா? கண்ணனோடு கை குழந்தை கண்கள் சொல்லும் போகவில்லை கண்ணம் சிந்தும் தேனமுறை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன். ஆராரோ மதுரையில் தாளேனோ மாயவானே ஆராரோ கண்ணனோடு கை குழந்தை கண்கள் சொல்லும் போகவில்லை கண்ணம் சிந்தும் தேனமுறை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன்.